இல்ல படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும். நடிகையா மட்டும் பார்த்து சொல்லுங்க. இப்ப ஜனநாயக கட்சியாகவுமே பாஜக நிர்வாகியாகவும் ஒரு தனிப்பட்ட ரசிகையாகவும் விஜய் படங்களை விநியோகித்துக் கொண்டிருந்த ஒரு விநியோகஸ்தராகவும் நான் வந்து வெளிநாட்டு விநியோகஸ்தர் எல்லா விதமாகவுமே ஜனநாயகம் படம் சரியான தணிக்கைக்கு உட்பட்டு சரியான சான்றிதழோடு மிக கூடிய விரைவில் வர வேண்டும். நீதிமன்றத்தை வந்து இவங்க அணுகாம இதை முன்கூட்டியே செஞ்சிருந்தாங்கன்னா, கோஆபரேட் பண்ணிருந்தாங்கன்னா இதை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். தேவையில்லாம ஒரு பெரிய பிரச்சனையாக்க அவங்க தயாரிப்பு தரப்புல வந்து இத அவங்களுக்கு வந்து அனுபவம் பத்தாம பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. அடுத்தது ஸ்டாலின் அவர்கள் இப்ப எலெக்ஷனை குறி வச்சு பல திட்டங்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. கடந்த ஒரு மாசமா பாத்தீங்கன்னா எல்லாம் போராட்டமாவே இருந்தது. எல்லாமே வந்து ப்ரொடெஸ்ட் சீசனாவே இருந்தது, போராட்ட காலமாகவே இருந்தது. செவிலியர்கள், ஆசிரியர்கள், பாவம் ஆசிரியர்கள் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செவிலியர்கள் போராடினாங்க. அவங்களுக்கு ஒரு சப்பக்கட்டு பண்ணி ஒரு 500 ஆர்டர் மட்டும் எழுத்துல கொடுத்துருக்குறாங்க, நடைமுறைக்கு வரல, அமுலாவில். ஜாக்டோ ஜியோ 6ஆம் தேதி அறிவிச்சாங்க. உடனடியா அவங்கள வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுலயும் ஆனா டாப்ஸா தான் கொடுத்துருக்குறாங்க. பழைய பென்ஷன் ஸ்கீம் அவங்க கொடுக்கல. டாப்ஸ் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீம் இல்ல. அன்னைக்கு பெரிய விழா எடுத்து அதை வந்து சரி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா அது சரி ஆகல. எப்ப திருப்பி வெடிக்க போகுதுன்னு தெரியல. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ போராடுறதுக்கான தெம்பு பட்ஜெட் எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த நெல்லெல்லாம் வந்து இதுவா போச்சு, துடுத்து போச்சு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனை தீரல. இப்படி பல பிரச்சனைகள் ஓடுகிற. தூய்மை பணியாளர்கள் சொல்லவே வேணாம். வாய் திறந்தா நடுராத்திரி வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி வந்து யாராவது விமர்சிச்சா யூடியூபர், தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ற ஒரு இத போக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த இடத்துல ஜனவரி பிறந்ததுல இருந்து 10 லட்சம் கணினிகள், மடிக்கணினிகள் கொடுத்தது என்ன, இது கொடுத்தது என்ன, மகளிர் உரிமை கொடுத்தது என்ன, இப்படி பல திட்டங்களை ஒவ்வொன்னா வந்து ரோல் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டா எலெக்ஷன் வரும்போது டெய்லி இன்னைக்கு வந்து ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க முதலமைச்சர். ஆமா, உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். இல்ல நாங்க பிரச்சனைகள் எல்லாம் 4 வருஷமா சொல்றோம், அதுக்கே ஒன்னும் சரியா நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? இப்ப வந்து கனவுகளை சொல்லுங்கன்னு சொல்றீங்க. எனக்கு தெரியல என்ன, ஏதாவது கனவு சொன்னா பள்ளி பலன், கைப்பலன், ராசி பலன் மாதிரி கனவுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்ல போறாங்களா, இல்ல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம். 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு இன்னைக்கு செய்தியில சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 99% நாங்க வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ கணக்கு வந்து அங்க வந்து ரொம்ப வீக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 505ல 99% அப்படிங்கிறது ஏறக்குறைய 490க்கு மேல இல்லைங்களா? ஏறக்குறைய 500 தான், 99% சொன்னீங்கன்னா. அப்ப அது இல்லை அப்படின்னு தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் வந்து அதை புள்ளி விவரத்தோட எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது அதுல இருந்து இறங்கி இல்ல 80% அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த 80% தான் 404 சொல்றாங்க. 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்ல வந்து ஒருவேளை வாய் தவறி நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 100 வாக்குறுதி கூட என்னெல்லாம் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கான்னு சொல்லட்டுமே. நான் தேடி தேடி பாக்குறேன், எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்கன்னு தெரியல. தேடி பாக்குறேன். ஒருவேளை இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். அந்த மாதிரி இந்த 404 நாட் ஃபவுண்ட்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. திமுகவுக்கு தீய சக்தி, திமுகவுக்கு எதிரான அத்தனை கட்சிகளும் என்டிஏல் சேர வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு வந்து உழைப்பாளர் நலனுக்காக, இங்க சமவேலை சம ஊதியத்துக்காக கம்யூனிஸ்ட் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த கூட்டணியில இருக்கிறவங்க. சோ திமுகவுடைய செயல்பாடுகள் மேல நம்பிக்கை அற்ற அவர்கள் கூட்டணியில இருந்து கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக மாநில இளைஞர் தாக்கப்பட்டிருக்காங்க நேற்று, அது பத்தி ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நீங்க அந்த கேள்வியை கேட்டதுக்கு
நியூஸ் 18 தொலைக்காட்சியில மக்கள் சபை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம கருத்துக்களை நாம சொல்லலாம். ஆனா தகாத வார்த்தைகளை பயன்படுத்துறதுங்கிறது ஒரு சபை நாகரிகத்தை மீறிய செயலில் ஈடுபடுவது என்பதை என்னைக்குமே நம்ம பாஜகவுல யாருமே செய்யவும் மாட்டாங்க. வேறு யார் செய்தாலும் அதை பொறுத்து கொண்டவும் இருக்க மாட்டாங்க. திரு செந்தில்வேல் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கருத்தியல் ரீதியாக பேசாமல் ஒரு தாக்குதல் ரீதியான பேச்சுல அவர் ஈடுபடும் போது அது அந்த இடத்துல பொறுமை காத்ததுக்கு முதல்ல எஸ்ஜி சூர்யா அவர்களுக்கு நம்ம நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். இருந்தாலும் இளைஞர் அணி தலைவராக இருக்கக்கூடியவருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அவரளவுக்கு பொறுமையா இருப்பாங்களா? அவங்க அதுக்கான எதிர்குரலை எழுப்புறாங்க. நீங்க வெளியே செந்தில் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கைகலப்புல ஈடுபடுறாங்க, அடிதடியில ஈடுபடுறாங்க. எங்க போய்கிட்டு இருக்கு நாடு? என்ன வேணா செய்யலாம். நான் திமுகவுடைய ஆதரவாளரு, அதனால திமுக எனக்கு இப்ப அப்படி கூட இல்ல. திமுக என்ன பாதுகாக்கும் அப்படிங்கிறது கூட இல்ல. திமுக இவருக்கு பரிசளிக்கும் அப்படிங்கிற தாட்லயே அவர் பண்ணதான் நான் நினைக்கிறேங்க. வன்மையான கண்டனங்கள்.